வெல்கம் டு 5 மினிட் வீடியோஸ். ஒரு கிராமம் இல்லனா ஒரு சின்ன டவுன் கைவிடப்பட்டதற்கு இல்ல கைவிடப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கும். அங்க இருந்த தொழில் வாய்ப்புகள் குறைவது ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல அங்க இயற்கையா ஏற்படுற ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமா இருக்கலாம். இப்படி பல காரணங்கள் இருக்கு. இவை மட்டும் இல்லாம அங்க வாழ்ந்தவங்க செய்த தவறுனாலேயே சில இடங்கள் வாழ தகுதியில்லாத இடங்களா மாறி இருக்கு. அப்படி மாறின ஒரு இடத்தை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். அமெரிக்காவோட பென்சில்வேனியா மாகாணத்தில் இருக்க ஒரு சின்ன டவுன் தான் சென்ட்ராலியா. ஒரு காலத்துல இங்க நடந்து வந்த கோல் மைனிங் காரணமா ரொம்பவே பிஸியா இருந்த டவுன் இப்போ வாழ தகுதியற்ற ஒரு இடமா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் தொடர்ந்து வர்ற இந்த பிரச்சனையினால ஒரு டைம்ல ஆயிரக்கணக்கில் இருந்த இந்த டவுனோட பாப்புலேஷன் இப்ப வெறும் 5 அளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்ன்றத இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த இடத்தோட வரலாறு ஆரம்பிக்கிற ஆண்டு 1749ஆம் ஆண்டு. அப்போ ஆரம்பிச்சு இந்த இடம் சில பலரோட கைகளுக்கு மாறி இருக்கு. இந்த தகவல் எல்லாம் நமக்கு தேவையா இல்லாத விஷயங்கள். சோ இங்க நடக்கிற பிரச்சனையோட ஆரம்பத்திலிருந்து பார்க்கலாம். 1798 டைம்ல இந்த சென்ட்ரலியாவில் ஒரு பெரிய கோல் டெபாசிட் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. அந்த சமயத்துல நிலக்கரின்றது ஒரு இம்பார்ட்டன்டான ரிசோர்ஸா இருந்தது. ஏன் இப்பயுமே கூட அப்படிதான். இங்க நிலக்கரி இருக்குன்னு தெரிஞ்ச வாட்டி உடனடியா இங்க தோண்ட ஆரம்பிச்சாங்களான்னா அதுதான் கிடையாது. 1856 தான் இந்த பகுதியில 2 ப்ராப்பரான கோல் மைன்ஸ் உருவாக்கப்படுது. அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதா கோல் மைன்ஸ் இருந்திருக்கு போல. பட் ஒரு ப்ராப்பரான கோல் மைன் இந்த வருஷத்துல தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கோல் மைன்ஸ் ஆரம்பிக்கப்பட்டதும் அங்க வேலை செய்ய ஆட்கள் வந்தாங்க, அவங்களோட குடும்பமும் வந்திருக்கு. அதை தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான வசதிகள்னு ஒரு செட்டில்மெண்ட் சென்ட்ரலியாவில் உருவாகுது. இதனால 1870கள் வாக்குல எல்லாம் சிங்கிள் டிஜிட்ல இருந்த இந்த பகுதியோட பாப்புலேஷன் 1000-2000 அதிகமாக ஆரம்பிச்சது. அப்புறம் சுரங்கம் தோண்ட தான் அந்த இடத்துல சின்ன அளவிலான கோல் டெபாசிட்லாம் இல்ல, கிட்டத்தட்ட 15 சதுர கிலோமீட்டர் அளவுக்கான கோல் டெபாசிட்ஸ் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. இதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா மைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல இப்போ இருக்க மாதிரி மாடர்ன் மிஷினரிஸ் எதுவுமே கிடையாது. அப்போ வெறும் கைகளால மட்டும்தான் கோலை வெட்டி எடுக்கணும். சோ வருட கணக்குல வேலை கண்டிப்பா இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில நிறைய ஒர்க்கர்ஸ் அங்கேயே செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட குழந்தைகள் படிக்க ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல், போஸ்ட் ஆஃபீஸ்னு எல்லாமே அங்க உருவாக்கப்படுது. எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு அன்டில் 1962ஆம் ஆண்டு வரைக்கும். அப்பதான் அந்த டவுனுக்கான செய்வினையை அந்த டவுன் நிர்வாகமே வச்சாங்க. எப்படின்னா சென்ட்ரலியாவில் உருவாகிற குப்பைகளை எல்லாம் ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல லேண்ட்ஃபில்லா கொட்டி வச்சிருந்திருக்காங்க போல. இப்பயுமே உலகம் பூரா பெரும்பாலான நாடுகள்ல அதுதான் நடக்குது. பட் ஸ்டில் இப்போ ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு ரீசைக்கிள் ஆவது பண்றோம். பட் அப்போ அதுவும் கிடையாது. லேண்ட்ஃபில்லா வரக்கூடிய குப்பைகள் ஒரு மேக்சிமம் ஸ்டேஜுக்கு போகும்போது மொத்தமா கொளுத்திடுவாங்க. அது நாள் கணக்கில் எரிஞ்சிட்டு இருக்கும். அதையே தான் பண்ணாங்க சென்ட்ரலியாவிலையும். குப்பை எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு கொளுத்தி விட்டுட்டாங்க. அதுவும் எரிய ஆரம்பிச்சிருக்கு. சில நாட்கள் கழிச்சு நைட் டைம்ல மீதி எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பை அணைச்சிருக்காங்க. ஆனா அந்த தீ அணைஞ்சு போகாம திரும்ப அந்த இடத்துல எரிஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. சில முறைகள் அப்படி ஏற்பட்ட தீயை அணைச்சதுக்கு அப்புறம் தான் இதுக்கு என்ன காரணம்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும். மைனிங்ன்றது பெரிய பெரிய டனல்ஸ் உருவாக்கி செய்யப்படுறது மட்டுமே கிடையாது. மைனிங்லேயே சர்ஃபேஸ் மைனிங், அண்டர் கிரவுண்ட் மைனிங்னு நிறையவே டைப்ஸ் இருக்கு போல. அப்படி ஒரு ஓப்பன் பிட் மைன் இவங்க குப்பைகளை கொட்டி எரிச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே இருந்திருக்கு. அது ரொம்ப காலமா பயன்படுத்தாமையே இருந்த ஒரு அபாண்டன்ட் மைன் வேற. இதை கவனிக்காம இவங்க குப்பைகளை அதுக்கு பக்கத்திலேயே போட்டு எரிச்சிருக்காங்க. அந்த நெருப்பு எப்படியோ அந்த ஓப்பன் பிட் மைன்குள்ள விழுந்து அங்கிருந்த நிலக்கரியும் சேர்ந்து எரிய ஆரம்பிச்சிருக்கு. இங்கிருந்து தான் ஆரம்பிச்சது பிரச்சனையே. தீ வச்ச இடத்துல இருந்த ஓப்பன் பிட் மைன்ல எடுக்கப்பட்டது போக மீதம் இருந்த கோல் என்னவோ கம்மியா தான் இருந்திருக்கு. ஆனா அதுவே தொடர்ச்சியா எரிய ஆரம்பிச்சது. நிலக்கரி எரியறத பார்த்தவங்களுக்கு தெரியும், கொழுந்து விட்டு எரியலனாலும் அதுல நெருப்பு எரிந்துகிட்டே தான் இருக்கும். இப்படியே அந்த பிட்ல இருந்த நிலக்கரி கொஞ்சம் கொஞ்சமா எரிஞ்சு முடிய ஆரம்பிச்சது. இதுவும் உடனே எல்லாம் நடக்கல, அதுவே பல வருடங்களுக்கு எரிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். டவுன் நிர்வாகம் என்ன நினைச்சாங்கன்னா அந்த தீ அதோட நின்று போயிடும், அதை தாண்டி எங்கேயும் பரவாதுன்னு தான் நினைச்சாங்க. ஆனா நடந்ததே வேற. முன்ன சொன்ன மாதிரி இந்த ஓப்பன் பிட்ல இருந்த கோலோட அளவு என்னமோ கம்மி தான். ஆனா அது வேற ஒரு கோல் டெபாசிட்டோட லிங்க் ஆகியிருந்திருக்கு போல. இந்த விஷயம் அங்க இருந்த யாருக்குமே தெரியல. ஏன்னா அந்த பகுதியில வேற எந்த பெரிய மைனுமே உருவாக்கப்படல. இதனால அந்த நகரத்துக்கு கீழே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல. இதெல்லாம் 1960கள் டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே வந்திருக்கு.
பட் 1970களில் நிலைமை கையை மீறி போக ஆரம்பிச்சது. அந்த ஓப்பன் பிட்ல ஆரம்பிச்ச அந்த தீ கொஞ்சம் கொஞ்சமா பெரிய கோல் டெபாசிட்ஸ்க்கும் பரவி இருக்கு. அப்போ இருந்துதான் அங்க நிலைமை சீரியஸா மாற ஆரம்பிச்சது. தொடர்ச்சியா அந்த ஊரோட பல இடங்கள்ல நிலத்துல வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பிச்சதாம். நாளாக அந்த வெடிப்புகள்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரியான நச்சு வாயுக்களும் வெளிவர ஆரம்பிச்சது. வழக்கத்துக்கு மாறா அந்த பகுதியே ரொம்ப சூடா மாறி இருந்தது. சாதாரணமா அந்த பகுதியோட கிணறுகள்ல இருக்க தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஏற்கனவே ஏற்பட்டிருந்த வெடிப்புகள் பெருசாகி சிங்ஹோலா மாறி அதுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரியான வாயுக்கள் ரொம்ப அதிகமா வெளியேற ஆரம்பிச்சிருக்கு. இந்த வாயுக்களை சுவாசிக்க ஆரம்பிச்ச மக்கள் அவங்க வீடுகள்லயே மயங்கி விழ ஆரம்பிச்சாங்க. அப்பதான் இந்த பிரச்சனை கைய மீறி போகுதுன்றதையே அந்த டவுன் நிர்வாகம் உணர ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்க நிலையில எப்போ இது நாடு முழுக்க பேசப்படுற ஒரு பிரச்சனையா மாறுச்சுன்னா 1979 தான் மாறி இருக்கு. அந்த ஆண்டுல ஒரு நாள் சென்ட்ராலியா பகுதியில் இருக்க ஒரு பெட்ரோல் பங்கோட ஓனர் அண்டர் கிரவுண்ட் டேங்க்ல இருக்க ஃபியூலை செக் பண்றதுக்காக அதுல இருந்து சாம்பிள் எடுத்திருக்காரு. அப்போ அது வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே சூடா இருந்திருக்கு. உடனே தெர்மாமீட்டரை டேங்குக்குள்ள இறக்கி பார்த்திருக்காரு. அப்போ கீழே இருக்க ஃபியூயல் கிட்டத்தட்ட 77 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு சூடா இருந்திருக்கு. இப்படியே போனா கண்டிப்பா அந்த டேங்க் வெடிச்சிருக்கும். இந்த சமயத்துல தான் இந்த செய்தி நாடு முழுக்க வெளியே தெரிய ஆரம்பிச்சது. இந்த சூழ்நிலையில அங்க இருந்த மக்களால உடனடியா அங்கிருந்து வெளியேறவும் முடியல. பிகாஸ் அந்த மக்கள் ரொம்ப வருஷமா அங்கேயே செட்டில் ஆகியிருந்தாங்க. பட் ஒவ்வொரு நாளுமே நிலைமை மோசமாகிட்டே தான் வந்திருக்கு. அப்புறமா 1982 ஒரு சின்ன பையன் அந்த பகுதியில திடீர்னு ஏற்பட்ட ஒரு பெரிய சிங்க் ஹோல்ல விழுந்திருக்கான். அந்த ஆக்சிடென்ட்ல அந்த பையன் இறந்து போகலனாலும் இந்த சம்பவம் அங்க வாழ்ந்த மக்கள் கிட்ட ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதுக்கப்புறமா வேற வழி இல்லாம அங்க இருந்த மக்கள் ஒவ்வொருத்தரா வெளியேற ஆரம்பிச்சாங்க. அடுத்த சில வருடங்கள்ல 1000 கணக்கில் இருந்த அந்த டவுனோட பாப்புலேஷன் அப்படியே சடன்னு கம்மியாக ஆரம்பிச்சது. 1990 வாக்களி எல்லாம் வெறும் 67 பேர் மட்டும்தான் அந்த டவுன்ல வாழ்ந்து வந்தாங்க. ஆக்சுவலா 1982 அந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க பாப்புலேஷன் டிராப் ஆக ஆரம்பிச்சதுதான். பட் 80களுக்கு அப்புறமா இந்த கவுண்ட் ரொம்ப வேகமா குறைஞ்சது. இந்த பகுதியில் இருக்க ஆபத்துகளை பார்த்துட்டு பென்சில்வேனியா ஸ்டேட்டே இந்த பகுதியில மக்கள் யாரும் வாழ வேண்டாம்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சென்ட்ராலியாவோட எல்லா கம்யூனிகேஷனையும் கட் பண்ணாங்க. கவர்மெண்ட் என்ன முயற்சி செஞ்சாலும் அங்கிருந்து வெகு சிலர் வெளியேற மறுத்து இருக்காங்க. 1990 63 இருந்த பாப்புலேஷன் 2000 21 குறைஞ்சது. அதுவே 2010 வெறும் 10 நபர்கள் மட்டும்தான் அங்க இருந்தாங்க. தற்போதைய நிலையில வெறும் 4 பேர் மட்டும்தான் அங்க வாழ்ந்து வர்றாங்களாம். அவங்களையும் வெளியேற சொல்லி நிறைய முறை கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க வெளியேற மறுத்து இருக்காங்க. 1960களில் ஆரம்பிச்ச இந்த ஃபயர் இப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கான். சொல்ல போனா இங்க இருக்க மொத்த நிலக்கரியும் எரிஞ்சு முடிக்க இன்னமும் 250 வருஷங்களாவது ஆகுமா. இப்பவே அங்க நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இன்னும் போக போக அந்த நிலைமை இன்னுமே மோசமாகும்னு தான் சொல்றாங்க. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்பட்ட இந்த இடத்துல இல்லைனாலும் அந்த கோல் டெபாசிட்ல நெருப்பு பிடிக்காத வேற பகுதிகளில் இன்னமும் கோல் மைனிங் நடந்துட்டு தான் இருக்கு. பட் முன்ன மாதிரி ரொம்ப பெரிய அளவில் இல்லை. பின்னாட்கள்ல இப்படி ஒரு இன்சிடென்ட்டை பத்தி தெரிய வந்ததுக்கு அப்புறமா தான் இங்க எப்படி ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னு சோதிக்க ஆரம்பிச்சாங்க. அதன் முடிவுல தான் முன்ன நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வந்தது. சோ இதுதான் தேவையில்லாத ஒரு வேலையை செஞ்சதன் காரணமா ஏற்பட்ட ஒரு பெரிய இழப்பும், அதனால ஏற்பட்ட பிரச்சனையினால மக்கள் வேற வழி இல்லாம சென்ட்ராலியான்ற ஒரு டவுனை விட்டே வெளியேற வேண்டிய சூழ்நிலைகளை பற்றின தகவல்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.